தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை விரட்டுவோம், தெற்கில் வெடித்த பாரிய போராட்டம். நாட்டை சீரழித்த ராஜபக்ஷக்கள் மீண்டும் நாடாளுமன்றம் பெற இடமளிக்க கூடாது. தமிழகத்தில் கோர தாண்டவம் ஆடி வரும் மிக்ஜாம் புயல். தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பினரால் இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நேர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கும் நோக்கில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களினதும் சேவைகளினதும் கட்டணத்தை அதிகரிக்கும் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை விரட்டுவோம் எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பினர் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கடும் மழைக்கு மத்தியிலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் உறுப்பினரான ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். பொருட்களின் விலை வானளவில் உயர்ந்துள்ளது. மக்கள் பட்டினியில், பிள்ளைகளுக்கு போசாக்கின்மை, கர்ப்பிணி தாய்மார் மின்கட்டணத்தை உயர்த்தி நாட்டையே இருளாக்கிய அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம் உள்ளிட்ட பல பதாதைகளை ஏந்திய வண்ணம் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய தொகை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முயற்சித்துள்ளனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் நேர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். எனினும் தமது கட்சியின் பெண் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள பல பெண்களின் ஆதரவுடன் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் வெற்றி அளித்துள்ளதாக ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை சீரழித்த ராஜபக்ஷக்கள் கும்பல் மீண்டும் நாடாளுமன்றம் வருவதற்கு மக்கள் எவரும் இடமளிக்க கூடாது என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷ சகோதரர்களும் அவரது சகாக்களுமே காரணம் என ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ள நிலையில் சந்திரிகா குமாரதுங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி நாட்டை சீரழித்தவர்கள் ராஜபக்ஷ. இதனை உயர்நீதிமன்றமும் அண்மையில் வழங்கிய தீர்ப்பில் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே இப்படிப்பட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினரும் அவர்களின் சகாக்களும் மீண்டும் நாடாளுமன்றம் வர நாட்டு மக்கள் இடமளிக்க கூடாது. எதிர்வரும் பொது தேர்தலில் ராஜபக்ஷ கும்பலுக்கு நாட்டு மக்கள் உரிய பாடம் புகட்ட வேண்டும். அவர்களை கூண்டோடு தோற்கடிக்க வேண்டும். அவர்களின் அரசியல் அத்தியாயம் இத்துடன் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கமைய குற்றவாளிகளாக பெயரிடப்பட்ட அனைவரும் தங்கள் பதவிகளில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் எனவும் அவர்களது நாடாளுமன்ற உறுப்புரிமையும் நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைமைத்துவத்திற்கு 2 பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம். ஏ. சுமந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு கட்சியின் புதிய தலைவர் தெரிவு செய்யப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் மத்திய செயற்குழு கூடி புதிய தலைவரை முடிவு செய்யும் என்றும் புதிய தலைமைக்கு அதிக வேட்பு மனுக்கள் வந்தால் பொதுக்குழு கூடி புதிய தலைமை முடிவு செய்யும் என்றும் சமீபத்தில் கூடிய மத்திய செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதற்கு முன்னர் கட்சியின் தலைவரை தெரிவு செய்வதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்பதுடன் கட்சியால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரே தலைவராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் எதிர்வரும் அதிபர் தேர்தல் வெற்றிக்கு தமிழ் கட்சிகளின் ஆதரவு பிரதான காரணியாக அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் புதிய தலைமைத்துவ முன்மொழியப்பட்ட இருவர்களின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் மோதி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முஸ்லிம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் மாதம் 11ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி திலினகமகே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் மதத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்தொன்றை கடந்த 2010
2014ஆம் ஆண்டு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் வெளியிட்டிருந்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறான கருத்து வெளியிட்டமை சர்ச்சைக்குள்ளாகியிருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதுடன் மனு மீதான விசாரணைகளை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி திலினகமகே தெரிவித்துள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு இந்த மனு மீதான அடுத்த விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூலம் இலங்கையிலிருந்து பலவந்தமாக நாடு கடத்தப்பட்ட இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். அத்துடன் குறித்த ஒப்பந்தம் மூலம் இழைக்கப்பட்டுள்ள வரலாற்று தவறை சரி செய்வதற்கு தமக்குள்ள பொறுப்பை இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் இந்திய அரசு தவறிழைத்துள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்றுள்ள அமைச்சர் இது தொடர்பில் தெரிவித்தமை வருமாறு: இலங்கையில் வாழ்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தமூடாக பலவந்தமாக நாடு கடத்தப்பட்டனர். இவ்வாறு சென்றவர்களில் ஒரு தரப்புக்கு இன்னும் குடியுரிமை வழங்கப்படாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது. இதனால் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன. கடும் போராட்டங்களுக்கு மத்தியிலேயே எமது மக்களுக்கு இலங்கையில் குடியுரிமை பெற்றுக் கொடுத்தோம். இந்த வரலாற்று தவறை சீர் செய்வதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றார். எமது மக்களுக்கு நீதி மற்றும் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான நல்லிணக்க பொறிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 10 பேர்ச்சஸ் காணி உரிமையும் வழங்கப்பட்டு வருகின்றது. இவை போதுமானவை அல்ல. பலவந்தமாக நாடு கடத்தப்பட்டுள்ள மக்கள் இலங்கை திரும்ப வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும். எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று தவறு சீர் செய்யப்பட வேண்டும். அதற்காக தமக்குள்ள பொறுப்புகளை இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் நிறைவேற்ற வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் இணைந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயல் காரணமாக தமிழகத்தின் சென்னை உட்பட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னைக்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கில் மிக்ஜாம் புயல் மையம் கொண்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவிலான கனமழை மற்றும் அதிக வேகத்தில் காற்று வீசி வருகின்றது. கடும் புயல் மழை காரணமாக வெள்ள அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடருந்து நிலையங்கள், சாலைகள் மற்றும் சென்னை விமான நிலையம் உள்ளிட்டவை வெள்ள நீரால் மூழ்கியுள்ளன. இதேவேளை மழை காரணமாக சென்னையில் புறநகர் தொடரோந்துகள் இன்று நாள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறப்பு தொடரோந்துகளாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் இதுவரை 120 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக மரங்கள் ஆங்காங்கே விழுந்துள்ள நிலையில் இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேளச்சேரியில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்று தரையில் இறங்கியதாக கூறப்படுகின்றது. பலர் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு தீயணைப்பு படை வீரர்கள் சென்று இருவரை மீட்டுள்ளதுடன் மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.